மகிமையின் வாசல் சபை வழங்கும் மகிமையின் நேரம். தேவ வசனத்தின் ஆவிக்குரிய கருத்தாளமிக்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள் வளருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். இச்செய்தியினை உங்களுக்கு வழங்குபவர் மகிமையின் வாசல் சபையினுடைய போதகர் பாஸ்டர் சங்கர் அவர்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் பேசப்போகிற செய்தியின் தலைப்பு நித்திய ஜீவன் என்னும் பரிசு. சொல்லு, நித்திய ஜீவன் என்னும் பரிசு. நல்லா கவனிக்கணும். தேவன் இந்த பூமிக்கு வந்ததற்கான நோக்கங்கள் பல இருக்கிறது. அந்த நோக்கங்களில் ஒரு சிலவற்றை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆதியாம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு கடந்து போகும். சத்தியத்தை நீங்கள் தொடர்ந்து அறிஞ்சிங்கன்னா உங்களை எல்லா வகையிலும் இந்த சத்தியம் என்ன செய்யும்? விடுதலையாக்கும். நீங்கள் கேட்கிற சத்தியம்தான் உங்களோடு கூட இருக்கும். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 2ஆம் நிருபம், நமக்குள் நிலை நிற்கிறதும், முதல் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 2ஆம் நிருபம், நமக்குள் நிலை நிற்கிறதும், எடுத்துட்டீங்களா? வாசிப்போம். நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம். உங்களோடு கூட என்னன்னைக்கு இருக்க போகிறது? சத்திய வசனமே. அல்லேலூயா. சத்தியம்னா வசனம். சொல்றாரு, என்றென்றைக்கு உங்களோடு இருக்கிறது என்னது? சத்திய வசனம் உங்களோடு கூட என்றென்றைக்கு இருந்துச்சுன்னா என்றென்றைக்கும் உங்களுக்கு விடுதலையும் ஆசீர்வாதமும் நிச்சயமாக உண்டு. அல்லேலூயா. ஆமென். ஆனால் நடக்காத புத்தி கெட்டாத அற்புதங்கள் நடக்கும். ஜீவனை பற்றி பார்ப்போம் பாருங்க. ஆதியாம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் என்ன சொல்றாரு? 7ஆம் வசனம், தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான், மனுஷன் ஜீவாத்மா. அப்போ அவனுக்குள்ள ஜீவன் இருந்தது. அவனுக்குள்ள இருந்துச்சு ஜீவன். இது ஒரு வகை ஜீவன். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும். இது இன்னொரு வகை ஜீவன். சரிங்களா? இன்னொரு காரியத்தை காண்பிக்கிறேன் பாருங்க. 9ஆம் வசனம் வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவிதமான விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சகத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சகத்தையும் பூமியிலிருந்து பாருங்க. இது ஒரு வகை ஜீவன். 3 வகையான ஜீவன். மனுஷனுக்குள் நாசிலே ஊதப்பட்ட ஜீவன், அது ஒரு வகை ஜீவன். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும், அது ஒரு வகை ஜீவன். ஜீவ விருட்சகத்தின் கனி இருக்கிறதே, அது ஒரு வகை ஜீவன். எசேக்கியேல் தீர்க்கதரிசி 4 வகையான ஜீவனை பரலோகத்திலே பார்க்கிறான், அது ஒரு வகை ஜீவன். இங்கே பைபிள் எல்லா இடத்துலையும் ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு ஜீவனுக்கும் பல வேறுபாடுகள் இருக்கிறது. எப்படி நான் இந்த அறிவிலே பல காரியங்களை சொன்னேன் பாருங்க. தேவனை அறிகிற அறிவு, அப்புறம் என்ன அறிவு? அனுபவ அறிவு, உலக அறிவு, பிசாசுகளை பற்றின அறிவு. சரி, இப்படி இருக்க போல ஜீவன்களை பல வகை இருக்கு. இந்த ஜீவ விருட்சகத்தின் கனி என்று இருக்குது பாருங்க. இந்த ஜீவ விருட்சகத்தின் கனி என்பது அது வேறு வகையான ஜீவனை உடையதாக இருக்கிறது. ஆதியாம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்றார், தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று என்ன சார் கட்டளையிட்டார். அப்போ என்ன சார்? ஜீவ விருட்சத்தின் கனி நீ புசிச்சுக்கொண்டார். அது ஒரு மேஜிக் ஃப்ரூட்னா கிடையாது, அது ஸ்பிரிச்சுவல், அவ்வளோதான். ஆவிக்குரியது என்னன்னு கேட்டிங்கன்னா கவனிங்க. டிமானிக்கில் புரியுது. ஏன்னா நீங்கள் டிமானிக்குள்ளே நிறைய இருக்கிறனால, அதாவது டிமானிக் வேர்ல்டு இருக்க செலமாக புரியும் பாருங்க. அவன் சொல்லாமல் மந்திரிச்சு எலும்புத்தம்பரிச்சு உருட்டி விட்டாங்கன்னா, எலும்புச்சம்பளத்தில் என்ன இருக்குது? அதன் மேல் அவன் மந்திரவாத வார்த்தைகளை அவன் சொல்கிறான், ப்ரொக்ளைம் பண்ணுறான். அந்த எலும்புச்சம்பளம் ஸ்பிரிச்சுவலாக மாறுது. சரிங்களா? ஒரு ஸ்பிரிச்சுவலாக மாறுது. அதை கொண்டு என் வீட்டு முன்னாடி போடுறான். அது துன்மார்க்கமான வேலை என்ன செய்யுது? செய்கிறது. அது எப்படி மாறிச்சு? அந்த சாதாரண பழம்
அதை வச்சு என்ன செய்யறான், மந்திரம் பண்ணுறான். அப்போ புரியுதா? அதுபோல் இந்த பழம் என்னன்னா, தேவன் நல்லவராக இருக்கார். அது ஒரு மரம் தான். அந்த மரத்தை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உன் பேர் ஜீவ விருட்சம் சொல்றார். அவருடைய வார்த்தை அதை வந்து ஜீவன் உள்ளதாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. அப்போ அந்த கதை சொல்றாரு, எல்லாத்தையும் புசிக்கோ, ஜீவ விருட்சத்தின் கனியும் கூட நீ புசிச்சுக்கோன்னு சொல்றாரு ஆதாம்கிட்ட. ஆனால் சொல்ற, நன்மை தீமை அறிய மட்டும் புசிக்காது, இது என்னுடைய கட்டளை, நீ புசிக்கும் நாளிலே சாகவை சாவாய். அப்போ என்ன செய்யறான் பாருங்க, இந்த என்ன சொல்றான் பாருங்க. அப்போ பிசாசு சொல்லுது, ஆதியாம் புஸ்தகம் கர்த்தர் சொல்றார், சாகவே சொல்லு, சாகவே சாவாய் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அடுத்த சொல்லும் ஆதியாம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்போது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே, பாத்தீங்களா, அவர் கர்த்தர் சாவேன்னு சொல்றாரு, பிசாசு என்ன சொல்லுது, சாக மாட்டேன்னு சொல்லுது. நல்ல வசனம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சபை கூடி வருதலை விட்டு விடாதேன்னு வசனம் சொன்னா, சபைக்கு போக வேணாலும் உங்க மனது சொல்லிச்சுன்னா அது பிசாசு. புரியுங்களா? தசமபாகம் காணிக்க, இதுக்கு சொல்லணும் பாருங்க, தசமபாகம் காணிக்க சபைக்கு செலுத்துன்னு வசனம் சொன்னா, கொடுக்காதன்னு மனசு சொல்லிச்சுன்னா அது பிசாசு. உங்கள் மனதிலே சத்துரு, மனதை எங்க பேசுவானா பிசாசு? ஒரு சிலர்கிட்ட மனசுல பேசுவான், ஒரு சிலர்கிட்ட காதலே பேசுவான், ஒரு சில பொசஸாவே இருப்பான். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு எதிரடையாக கேட்கிற எல்லா சத்தங்களும் பிசாசின் சத்தமே. அல்லேலூயா. அப்ப வேதம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இது டீமன் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், கண்டுபிடித்து கொள்ளலாம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்போ இது மாதிரி காரியங்கள் நிறைய இருக்கு பாருங்க. ஒவ்வொரு கர்த்தர் சொல்ல சாக மாட்டேன்னு சொன்னா, பிசாசு சொல்லுது நீ சாகவே சாகவே சாக மாட்டேன்னு பிசாசு சொல்லுது. கர்த்தர் சொல்ல சாகவே சாவாய். அப்போ கர்த்தர் சொல்லாரு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்று இல்லை. நம்ம ஜோம் பண்ணி பார்க்குறோம், தேவன் ஒன்றுமே செய்ய மாட்டேட்டான்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன் இது பிசாசு. ஏனால் தேவனால் எல்லாம் கூடும். இந்த வசனத்திற்கு எதிரடையாக பேச்சோ அல்லது மனதின் வார்த்தைகளோ மனதில் எண்ணங்களோ இருக்குமானால் அவைகளை நீங்கள் வேத வார்த்தைக்கு கீழ்ப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவைகள் எல்லாம் சத்துனுடைய தந்திரங்களே. அப்போ நம்ம கற்று சாகவே சாக மாட்டேன். ரைட், ஓகே. இப்போ இவன் வந்து அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கிறான். ஏவாள், நீங்க கேட்கலாம், ஏசப்பா வந்து தடுத்துருக்கலாம்ல? அல்லேலூயா, ஆமென். தடுத்துருக்கலாமா, தடுத்துக்கூடாதா? தடுத்துருக்கலாமா, தடுக்கக்கூடாதா? என்னங்க கத்த நல்லவர், தடுத்துக்கலாமா, தடுத்துக்கூடாதா? அதிலே சொல்ல மாட்டேன்றீங்க. தடுக்கலாமா, தடுக்கூடாதா? தடுக்கலாம்ல. தடுக்காம இருக்கார். எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. சரி, அப்படின்னா இதுக்கு தடுக்கலாமா, ஏன் தடுக்கலை? சாயங்கால ஆராதனைக்கு வந்து அதை சொல்லித்தரேன். ரைட், சரியா? அவர் தடுக்கலை அப்படின்னு தடுக்கலை, உண்மை புசிக்கும்போது தடுக்கலாம்ல. உங்கள் புள்ள போய் பாய்சனை போய் வாயில் வைக்க போது நீங்கள் என்ன செய்வீங்க? தடுப்பீங்களா, தடுக்க மாட்டீங்களா? இங்கே தடுக்கவே இல்லை. அவர் சாப்பிட்டு போன்ட்டார். சாப்பிட்டு முடிச்ச பிறகு வர்றாரு. சாப்பிட்டு முடிச்ச பிறகு சொல்கிறாரு, அப்போது சாப்பிட்டு முடிச்சோன்னே வந்துருச்சு. என்னென்ன வந்துருச்சு? பாவம், சாபம், மரணம், வியாதி, தரித்திரம். சரிங்களா? தரித்திரம் வந்துருச்சு. 2ஆம் மரணம், நரகம் எல்லாம் யாருக்குள்ள வந்துருச்சு? ஆதாமுக்குள் வந்துருச்சு. ஆதாமுக்குள் வந்து. சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அப்போது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே. இது பொய்யா உண்மையா? பொய் தானே. நான் சொல்றேன் உண்மைன்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? பொய். ரொம்ப தெளிவா இருக்கீங்களே. சாகவே சாவதில்லைன்னு பிசாசு சொல்லுச்சுல, அது உண்மையா பொய்யா? உங்களுக்கு பொய், ஆனால் பிசாசுக்கு அது உண்மை. நல்லா கவனிச்சிக்கோங்க. அவன் வந்து டபுள் கே மாறுறவன். கர்த்தர் வந்து சாகவே சாவாய்னா பேக் மைண்டில் எதுவுமே வச்சுக்க மாட்டார். உன்னை உயர்த்தி இருக்கிறேன்னு சொன்னா அடுத்த பேச்சே கிடையாது, இன்னொரு பிளான் கிடையாது. பிசாசு வந்து இந்த ஒரு வார்த்தையில் 2 திட்டத்தை வச்சிருந்தான். சாகவே சாவாய் அப்படின்னு சொல்ல, சாக மாட்டாய்ன்னு சொன்னான் பாருங்க. அது வந்து முதல் பொய். யாரை பொய்ய? எது அப்படின்னா ஆதாம் ஏவாளுக்கு சொன்ன பொய், நீ சாக மாட்டேன். அவன் வேற சாப்பிட்ட உடனே மரணம் வந்துருச்சு. ஆனால் பிசாசுடைய திட்டம் என்னன்னு தெரியுமா? புசிச்ச பிறகு இவன் சாகவே கூடாதுன்றதான் பிசாசுடைய திட்டம். புரிஞ்சுங்களா? எதை புசிச்ச பிறகு? நன்மை தீமை அறியத்தக்க கனி வந்து எல்லா தீமையும் அனுபவம் ஆன பிறகு பாவத்தையும் தரித்திரத்தையும் வியாதியும் சாபத்தையும் நரகத்தையும் இவன் அனுபவிச்சுக்கிட்டே சாகாம இருக்குன்னு பிசாசுடைய திட்டம். நல்லா குடிச்சிங்களா? புரியுதா புரியலையா உங்களுக்கு? எங்க புரிய போகுது சொல்லுங்க. புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசி குடிச்சிட்டான்.
புசிச்ச உடனே அடுத்து பிசாசு திட்டம், இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை எடுத்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கணும். அப்ப கொடுத்தா ஆதாம் ஏவாளும் தரித்திரியமுடையவர்களாக, சாபம் நிறைந்தவர்களாக, பாவம் நிறைந்தவர்களாக, ஆவிக்குரிய மரணமுடையவர்களாக, சகல துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டு என்னென்றைக்கும் உயிரோடு இருக்க செய்ய வேண்டும், சாகாமல் இருக்க செய்ய வேண்டும் என்பதுதான் பிசாசுடைய திட்டம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வசனம் சொல்லுது பாருங்க. கொஞ்சம் புரியுது எத்தனை பேருக்கு? அல்லேலூயா. கொஞ்சம் புரியுதா? சும்மா சொல்லாங்க. புரியுதா புரியலையா பாருங்க. அதனால கர்த்தர் என்ன செஞ்சார் பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 3. இப்போ ஆதாம் எப்படி இருக்காங்க கேட்டீங்கன்னா, பாவம் வந்துருச்சு, சாபம் வந்துருச்சு, தரித்திரம் வந்துருச்சு, சண்டை வந்துருச்சு, தீமையான அனுபவ அறிவு வந்துருச்சு, இரண்டாம் மரணத்துக்குரிய எல்லா தகுதியும் வந்துருச்சு. வந்தோடனே பிசாசு சொன்னான், இப்போ ஜீவவிருட்சத்தின் கனியை கொடுக்கணும் அவனுக்கு நினைக்கிறான். பாருங்க, தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்க நன்மையவே என்ன செய்யறான், அப்படி மாற்றான். அவன் சொல்ல பாருங்க 22 பின்பு தேவனாகிய கர்த்தர், பார்ப்போம் 3:22. பின்பு தேவனாய் கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போனானான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்னென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்றார். புசிச்சான் பாருங்க. நன்மை அறிவாயிருச்சு, தீமை அனுபவமாயிருச்சு. ஈவில் டெவில் அனுபவமாயிட்டான். டெவிலுடைய காரியம் அவனுக்கு வந்துருச்சு. பிசாசு சொன்னா, நான் சாகாம இருக்கேன் பாரு, நீயும் இந்த தீமையை அனுபவித்துக் கொண்டே சாகாம இருக்கணும்னா இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசிக்கணுன்ற திட்டத்துக்குள்ள பிசாசு ரொம்ப கர்த்தர் பார்த்தாரு. நேராக வந்தாரு. வந்து என்ன செய்ய, 2 தூதன்களை கூட்டு வந்து என்ன செய்யறாரு பாருங்க, அந்த தோட்டத்துக்கு போற வழி என்ன செஞ்சிட்டாரு, அடைத்தார். ஆனால் பிசாசுடைய 2வது திட்டம் என்ன செய்யல. முதல் திட்டத்துக்கு பிசாசு செய்யும் போது கர்த்தர் விட்டார். நல்லா கவனிங்க. ஏன் விட்டாரு, ஏன் இங்கே விடலை? 2 கேள்விக்கு பதில். முதலுக்கு நன்மை தீமை அணியத்தக்க கனியை புசிக்க விட்டார். ஆனால் ஜீவ விருட்சத்தின் கனியை தேவன் புசிக்க விடவில்லை. இது நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க விடாமல் விட்டுருந்தார்னா நல்லா இருந்திருக்குன்னு யோசிக்கிறோம் இல்லையா? ஆனால் என் கர்த்தர் வராமல் போயிட்டார். நிறைய பேருக்கு கர்த்தர் மேலே வருத்தம். ரைட். அப்போது அவன் என்ன செய்யற பாருங்க, துரத்தப்படுகிறான், அவன் விரட்டி விடப்படுகிறான். இப்போது ஆதாம் வந்து சாவை சுமந்து சாவுக்கு ஆயத்தமாக, ஏவாள் சாவுக்கு ஆயத்தமாக ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு அறாதபடிக்கு கர்த்தர் செய்தார். நான் இப்படி வாசிக்கிறேன் பாருங்க. இப்படி வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனைப் போல ஆனான். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி பறித்து புசித்து என்றென்றைக்கும் புசித்தவுடன் ஆவிக்குரிய மரணம், பாவம், சாபம், தரித்திரம், இரண்டாம் மரணம், நரகம் இவைகளை அனுபவிக்கிற, தீமையை அனுபவிக்கிற மனுஷனாக என்றென்றைக்கும் உயிரோடு இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை வாழ்ந்து உயிரோடு இந்த பூமியிலே வாழாதபடிக்கு தேவன் என்ன செஞ்சார், சாகட்டும்னு சொல்லி ஜீவ விருட்சத்தின் கனி என்ன செஞ்சிட்டாரு, மறைச்சிட்டார். ஜீவ விருட்சம்ன்றது கிடைக்கும் அந்த பூமியில் உயிரோடு இருக்கான். இப்போ உண்மையாக பார்த்துங்க, ஆதாம் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆதாம் மேலே தரித்திரம் இருக்குது, சாபம் இருக்குது, பாவம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அவன் நினைக்கிறான் எல்லாம் இருந்தாலும் இந்த ஜீவ விருட்சத்தை புசிச்சிட்டானா ஆதாம் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருப்பான். எப்படி இருக்கும் பாருங்க, எவ்வளோ கொடூரமாக இருக்கும் பாருங்க. சில சொல்லுவாங்க பிரச்சனையில் செத்தா நல்லதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா? அவன் சாவை விரும்பினால் வராது, உயிரோடே இருப்பான். எல்லாம் பிசாசாவே இருப்பாங்க. உங்கள் முற்பிதாக்கள் இருக்கான்னு வச்சுக்கோங்க, கொடுமை 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 பண்ண ஆட்கள், சாகவே மாட்டினதே உயிரோட தான் எப்படி இருக்குன்னு பாருங்க. யோசிச்சு பாருங்க எப்படி கொடுமை. கத்தரை பார்த்து அப்படி நிலைமையே வேண்டாம், சாகவே சாவேன். அந்த அந்த ஜீவ விருட்சத்தின் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்க பண்ணுகிற அது வந்து ஒரு பிரீத், அதாவது மூச்சு விடுகிற ஒரு ஜீவன், உயிர், அவ்வளோதான் உயிர். அந்த ஜீவ விருட்சத்தை கனி புசிச்சிங்கன்னா என்னென்னைக்கும் பாவத்தை சுமந்தோ, தீமையை சுமந்தோ, தரித்திரத்தை சுமந்தோ, நரகத்தை சுமந்தோ என்னென்னைக்கும் உயிரோடு இருக்க பண்ணின ஒரு பழம் தான் ஜீவ விருட்சத்தின் கனி, அவ்வளோதான் அதனுடைய. இதற்கும் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும். அதுவும் வேற, இந்த ஜீவன் வேற, அந்த ஜீவன் வேற. அப்போது கத்துட்டு வந்து பாருங்க. இப்போ மனுக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டீங்கன்னா மரணத்தை நோக்கி பயணிக்கிறது. ஜீவ விருட்சத்தின் கனியை கத்தர் எடுத்துகிட்டு போய் வெளிப்படுத்தின சுவிசேஷம் சொல்கிறாரு, பரதேசின் மத்தியில் ஜீவ விருட்சத்தின் கனி என்ன செஞ்சிட்டாரு, வச்சிட்டாரு. இப்போ எல்லாருக்கும் என்ன விருப்பம்னா இந்த ஜீவ விருட்சத்தின் கனி கிடைச்சா நல்லா இருக்குமே, நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். இந்த ஜீவன் விருட்சத்தின் கனி என்ன செய்யறாரு பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருன்னா, பிதாவாகிய தேவன் இந்த மனு குலத்துக்கு மீட்டெடுப்பதற்காக ஒரு திட்டத்தை வகுக்கிறார். அப்போ இந்த மனு குலத்தின் மீட்டெடுக்கிற திட்டத்தில் தான் இயேசுவாகிய தேவன் வருகிறார். வாசிக்கலாம் பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம்
3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கவனிங்க. 3:16 3:16 போவோம். இப்போ ஆண்டவர் சொல்ல பாருங்க, மனுக்குள்ள சொல்லு ஜீவ விருட்சத்தின் கனி கிடைச்சா நல்லா இருக்குன்னு நினைக்குது இல்லையா? ஜீவ விருட்சத்தின் கனியை காட்டிலும் நான் சொல்றேன், தேவனுடைய நித்திய ஜீவன் மேலானது. ஹல்லேலூயா, ஆமென். ஆதாமுக்கு ஜீவ விருட்சத்தின் கனிங்க, உங்களுக்கு நித்திய ஜீவன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தேவ திட்டத்தை பாருங்க. இழந்து போன மனிதன் இழந்த சகல நன்மைகளுக்கும் இயேசு ஜீவ விருட்சத்தின் கனிக்கு பதிலா தேவனுடைய குமாரனாகிய நித்திய ஜீவனையே கொடுக்க விரும்புகிறார். ஆமென். யோவான் 3:16 சொல்றாங்க, எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு, அதாவது தரித்திரியம், மரணம், நரகம், 2ஆம் மரணம், சாபம் இவைகளால் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த ஜீவ விருட்சத்தின் கனினா உயிர், அவ்வளவுதான். என்றைக்கு உயிரோட இருக்கலாம். ஆனா நித்திய ஜீவன் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நித்திய ஜீவன் என்னன்னு அது தொடக்கமும் முடிவும் இல்லாத, என்றென்றைக்கும் அழிவில்லாத தேவனுடைய ஜீவன். ஹல்லேலூயா சொல்லுங்க. நித்திய ஜீவன் என்பது தொடக்கமும் முடிவும் இல்லாத, என்றென்றைக்கும் அழிவில்லாத தேவனுடைய ஜீவன். ஹல்லேலூயா. அப்ப ஜீவ விருட்சத்தை கனியை பார்க்கிலும் மேலானது தேவனுடைய ஜீவன், அது நித்திய ஜீவன். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய ஜீவன் நித்திய ஜீவன். உங்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கணும் விரும்பல, இயேசுவினுடைய ஜீவனையா கொடுக்கணும் விரும்பினார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ அந்த நித்திய ஜீவன் என்பது தொடக்கம் இருக்காது, முடிவு இருக்காது, அழிவு இல்லாதது தேவனுடைய ஜீவன். தேவனுடைய உயிர் இல்ல, தேவனுடைய ஜீவன். அந்த தேவனுடைய ஜீவனையே உங்களுக்கு கொடுக்க தேவன் விரும்பினார். அப்படிதான் சொல்லி பாருங்க. இயேசு சொன்னார் பூமிக்கு வரும்போது, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கலாம். யோவான் 11:25 எடுத்தவங்க சேர்ந்து வாசிக்கலாமா? இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும், அப்படி எங்க பண்றா, நானே உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறேன். இயேசு சொல்றார், நான் தான் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன். இயேசு இங்கே ஜீவன் சொல்ற இடத்துல அவருடைய ஜீவனை சொல்றார். அவருடைய ஜீவன் வந்து நித்திய ஜீவன், அதாவது தொடக்கமும் முடிவும் இல்லாத, அழிவில்லாத தேவனுடைய ஜீவன். அதற்கு பேர் வந்து பாருங்க நித்திய ஜீவன். அவர் சொல்ற, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவன். யோவான் 11:14 போலாம். 14:6 இந்த வசனம் எல்லாம் மனப்பாடம் மாதிரி அப்படி சொல்லுங்க பாப்போம். தெரியுமா அந்த வசனம்? அடிக்கடி சொல்லுவீங்களே, நானே வழியும் சத்தியமும். இங்க ஜீவன் சொல்லு பாருங்க, அதுவும் என்ன ஜீவனா? தொடக்கமும் முடிவும் இல்லாத, அழிவில்லாத தேவனுடைய நித்திய ஜீவன். நானே வழியும் சத்தியமும் தொடக்கமும் முடிவும் அழிவும் இல்லாத என்னுடைய ஜீவனே நித்திய ஜீவன் இயேசு சொல்றாரு. ஹல்லேலூயா. இது ஜீவ விருட்சத்தின் கனியை போட கிடையாதுங்க, அதை காட்டிலும் மேலானது. ஆமென். ஜீவ விருட்சத்தின் கனிக்குள்ள தேவன் தம்முடைய ஜீவனை வைக்கல, ஆனால் தம்முடைய வார்த்தையினால் ஒரு கிரீச்சரை உண்டு பண்றார். நீ என்றென்றைக்கும் வாழலாம்னு சொல்றாரு. ஆனால் இங்கே வரும் பொழுது தேவன் தொடக்கமும் முடிவும் இல்லாத, அழிவில்லாத தன்னுடைய ஜீவனாகிய நித்திய ஜீவனை பற்றி பேசுகிறார். ஹல்லேலூயா. என்ன வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 10:10. யோவான் 10:10 பாருங்க. ஏதோ சபைக்கு வர்றோம் போறோம் இல்லைங்க, கதை கிடையாது. இதெல்லாம் வாழ்வளிக்கிற வார்த்தைகள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சத்தியம் தான் என்றென்றைக்கும் உங்களோடு கூட நிலைத்திருக்கும். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுவோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான்றி வேறொன்று நான் சொல்லுவேன், நானோ அவைகளுக்கு தொடக்கமும் முடிவும் இல்லாத, அழிவில்லாத என்னுடைய ஜீவனாகிய நித்திய ஜீவன் உண்டாய்வதற்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. இயேசு ஏன் வந்தார்னா, தொடக்கமும் முடிவும் இல்லாத, அழிவில்லாத தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் உண்டாயிருக்க இயேசு வந்தார். ஆமென். அப்ப ஜீவ விருட்சத்தின் கனி பெருசாங்க, ஜீவ விருட்சத்தின் கனி பெருசு இல்லைங்க, அதை காட்டிலும் மேன்மக்கள். பிசாசு இருந்தாரு, இந்த ஜீவ விருட்சத்தின் கனி அவன்கிட்ட கொடுத்து என்றென்றைக்கும் அவனை உயிரோடு இருக்க செய்ய வேண்டும் என்று பிசாசு என்னை திட்டம் தீட்டினாய். ஆனால் பிதாவாக தெரிஞ்சார், என்னுடைய குமாரனை, ஜீவனுடையவரை, ஜீவன் இருக்கிறவரை, அழிவும் முடக்கும் தொடக்கும் முடிவும் இல்லாத, அழிவில்லாத ஜீவனுடைய தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புகிறேன். அவர் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், பரிபூர்ணப்படவும் இயேசு வந்தார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொன்னா பாருங்க, சரிங்க பாருங்க, தான் நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்போ இந்த நித்திய ஜீவனை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்துக்கு நம்ம போவோம் பாருங்க. இந்த ஜீவன் எப்படி வந்து ரைட். அதுக்கு முன்னாடி யோவான் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு போவோம். யோவான் 6:51, யோவான் 6 வேமா என்னை தொடர்ந்து வாருங்கள், வசனங்களை தொடர்ந்து வாரும்படி. யோவான் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் சொல்லுங்க வாசிப்போம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ. அப்படின்னா ஜீவன் என்ன ஜீவன் பாருங்க, தொடக்கமும் முடிவும் அழிவில்லாத தேவனுடைய ஜீவனாகிய நித்திய பாருங்க. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும், பாருங்க, உலகத்தின் நித்திய ஜீவனுக்காக நான் கொடுக்கும் மாமிசம் என்றார். இங்க என்ன சொல்றாருன்னா, எப்படி அந்த ஜீவ விருட்சகத்துல ஜீவ கனி இருந்ததோ அந்த ஜீவ கனியை கையை நீட்டி பறித்து புசித்தால் என்னென்றைக்கும் உயிரோடு இருப்பான். நித்திய ஜீவனுடைய இருப்பான்னு சொல்ல, என்னென்றைக்கும் உயிரோடு இருப்பான். இங்க கத்த சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவாக தேவனுடைய ஜீவன் எங்க இருக்குன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. அப்புறம் சொல்ல பாருங்க, எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். உலகத்தின் நித்திய ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே. யோவான் 3:16 யோவான் 6:51 வீட்டில் போய் சேர்ந்து வாசிங்க. அவர் சொல்றாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி, அவரை உலகத்திற்கு கொடுத்து, அதாவது தவறுடைய மாமிசத்தை உலகத்திற்கு கொடுத்து ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார். அப்ப ஏசப்பாவுடைய ஜீவன் எங்க இருந்துச்சு? எங்க இருந்துச்சு ஏசப்பாவுடைய ஜீவன்? ஏசப்பாவுடைய சரீரத்திலிருந்து. இப்ப கேட்கறாங்க பாருங்க, அவங்க சொல்றாங்க, அப்போ அவங்க ஞான அறிவு உள்ளவங்க பாருங்க. 52 வசனம் வாசிப்போம். 52 வாசிப்போம். அப்போது யூதர்கள், இவன் தன் மாமிசத்தை எப்படி நமக்கு, எப்படி அவர் சரீரத்தை நம்மளுக்கு கொடுப்பான்? இவர் மாமிசத்தை புசித்தாதான் நித்தியஜன் எப்படி நம்ம கொடுப்பான்னு கேட்கிறாரு. கொடுப்பான் என்று அவர் கேட்டார்கள் பாருங்க. அப்போ நல்லா கவனிக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் பாருங்க. அந்த சரீரத்தில் எப்படி ஜீவன் இருந்துச்சுன்னு காமிக்கிறேன். அதாவது ஜீவன் என்று சொல்லும்போது நித்திய ஜீவன். இங்கே ஜீவன் பேசுகிற நித்திய ஜீவன், அதாவது தொடக்கமும் முடிவும் இல்லாத அழிவில்லாத தேவனுடைய ஜீவன் தான் நித்திய ஜீவன். யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் முதல் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அவர் ஆதியிலே தேவன் இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரை எல்லாமல் பாருங்க அவருக்குள் நித்திய ஜீவன் இருந்தது. அப்படி வாசிக்கணும் பாருங்க. தொடக்கமும் முடிவும் இல்லாத அழிவில்லாத நித்திய ஜீவன் அவருக்குள் இருந்தது. வாசிமா, அந்த ஜீவன் மனுஷருக்கு பாருங்க ஒரு வார்த்தை இருந்ததா. இதைத்தான் யோவான் 1:1 சொல்றாரு. 1 யோவான் 1 சொல்றாரு. 1 சொல்ல பாருங்க, அந்த வார்த்தை இருக்கிறதே, அந்த வார்த்தைக்குள்ளேயே தேவனுடைய ஜீவன் இருந்தது. நல்லா கவனிச்சீங்களா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தைக்குள்ளே தேவனுடைய நித்திய ஜீவன் இந்த வாசிக்கலாம் பாருங்க. இங்க பாருங்க, அந்த அவருக்குள் ஜீவன் இந்த பாச்சு. 1 யோவானுக்கு போவோம். 1 யோவான் வருவோம் மறுபடியும். கவனிங்க, நித்திய ஜீவனை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இவைகளெல்லாம் பாருங்க, இந்த உலகத்திற்குரியவர்களுக்கு மேலான காரியங்களை பற்றி நம்ம இங்கே கேட்குறோம் பாருங்க. தேவன் வந்து அதை உங்கள் வாழ்க்கையிலே செய்கிறவராக இருக்கிறார். 1 யோவான் முதல் அதிகாரம் 1 வசனம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கண்டதும் நாங்கள் எங்கள் கண்களால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு பாருங்க. என்ன சொல்ற? ஜீவ வார்த்தை. அதாவது இயேசு எப்படி ஆனார்னா, ஜீவ வார்த்தை தான் மாமிசம் ஆயிற்று. அந்த மாமிசத்திலே தேவனுடைய ஜீவன் இருந்தது. இயேசு சொல்றாரு, உங்களுக்கு ஜீவன் வேணுமா, என் மாமிசத்தை நாம என்ன செய்யணும்? கொடுக்கணும். எப்படி அந்த ஜீவ விருட்சத்தின் மரத்திலிருந்து ஜீவ கனியை கொடுக்கிறது போல தேவன் ஜீவன் நித்திய ஜீவனுடைய தன்னுடைய சரீரத்தை உங்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். உன்னை ஐயோதெல்லாம் கிடையாது, எப்படி கொடுப்பாரு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ லூக்கான சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம் எப்படி கொடுப்பாரு அவருடைய சரீரத்தை? அப்போ அவருடைய சரீரத்தில் ஜீவன் இருக்கு, அவருடைய இரத்தத்தில் ஜீவன் இருக்கு. என்ன ஜீவன் இருக்கு? தொடக்கமும் நித்திய ஜீவன் சொல்லக்கூடாது, தொடக்கமும் முடிவும் இல்லாத அழிவில்லாத தேவனுடைய ஜீவனாகிய நித்திய ஜீவன் இருக்கிறது. அப்போ 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11:24 வாசிப்போம். லூக்கா 22:18.
இல்லை சேர்ந்து வாசிப்போமா? தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் திராட்சை பானம் பண்ணுவது என்று உங்களுக்கு சொல்லுகின்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, அங்கே பாருங்க சொன்ன என் மாமிசத்தை நீங்கள் அவர் சொல்ற என் மாமிசத்தை நினைச்சேன் கொடுக்க போறேன்னு சொல்றாரு. கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய, பாருங்க அவருடைய சரீரத்தில் தான் என்ன இருக்குன்னா நித்திய இருக்குது. 1 யோவானில் அப்படி தான் யோவானில் போட்டிருக்கு, 1 யோவானில் அப்படி தான் போட்டிருக்கு. அவர் சொல்றாரு யோவான் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தில் வாசிப்போம் பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். இல்லை வாசிப்போம். யோவான் 6:54 வசனம் பாருங்க. என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில், பாருங்க அவர் மாமிசத்தை புசித்து அவர் ரத்தத்தை பானம் பண்ணா முடிவும் தொடக்கமும் முடிவும் இல்லாத அழிவில்லாத தேவனுடைய ஜீவனாகிய நித்திய ஜீவன் உண்டு. யாருக்கு? அவர் மாமிசத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணணும். இது எப்படி முடியும்னு கேட்குறாங்க. ஆண்டவர் அழகா சொல்றார் லூக்கா 22 அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சீசல் கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கு. பிக்கப்படுதுன்னா பாருங்க சும்மா வைக்கப்படலை, அவர் சரீரத்தில் ஜீவன் இருந்தது. இந்த உலகத்தில் இருக்க எந்த உயிரினங்களுக்கும் நித்திய தேவனுடைய ஜீவன் கிடையாது. பறவைகளாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், ஆதாமா இருக்கட்டும், ஏவாளா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் மூச்சு காத்து விடுகிற உயிர் இருந்தது. ஆனால் உலகத்திற்குள் அந்த ஜீவ விருட்சத்தின் கனி கூட நித்திய ஜீவன் கிடையாது. ஆனால் உலகத்திற்கு வந்த தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் தொடக்கமும் முடிவும் இல்லாத அழிவில்லாத தேவனுடைய ஜீவனாகிய நித்திய ஜீவன் இருந்தது. அல்லேலூயா. அவர் என்ன சொன்னார்னா, இங்க பாருங்கப்பா, என் சரீரத்தை நான் உங்களுக்கு பிக்க கொடுக்குறேன். என்ன செய்ய கொடுக்குறேன்? பிக்க கொடுக்குறேன்னா பாருங்க, யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரத்தில் ஏற்றும் போது ஆண்டு சொன்னா பாருங்க, அவரை வாரினால் அடித்தார்கள். என்ன செஞ்சாங்க? வாரினால் அடித்தார். வாரில் அடிச்சோன்னு நீங்கள் நினைக்காதீங்க, அவருடைய நீங்கள் நினைக்கிறதை காட்டிலும் 700 காயங்கள் அவருக்கு உண்டாயிடுச்சு. எத்தனை காயங்கள்? 700 காயம். ஒவ்வொரு காயம் எப்படி தெரியுமா? உழுகிறவன் நிலத்தை உழுகிறது போல ஆழமாக அவரை உழுதார்கள். ஆழ அகலமாக உழுதார்கள். அவருடைய சரீரம் என்ன செஞ்சு அடிக்கப்படும் போது அப்படியே பிளந்துருச்சு. கர்த்தர் சொல்றார், என் எலும்புகளை நீங்கள் என்னலாம்ன்றாரு. மனுஷனுடைய எலும்பு என்ன செய்யலாமா? என்னலாம். ஏன் ஆண்டவர் இவ்வளோ அடிக்கப்பட்டீங்கன்னா, நான் பிக்க கொடுத்துருக்கேன்பா என் சரீரத்தை. எதற்கு? அதாவது நீங்கள் ஒரு கறி கடைக்கு போனால் கறி கொடுங்க, முழு சரீரத்தை 1 கிலோ தூக்கி கொடுத்தா என்ன செய்வீங்க? நீங்கள் முழு சரீரத்தை அப்படி கொடுத்தா என்ன செய்வீங்க? அவன் சொன்ன கருவாடுப்பான், 1 கிலோவா வெயிட் போடுவான், கத்தி எடுத்து துண்டு துண்டு ஆக்கிடுவான். என்ன செய்வான்? இங்கே தமிழில் நல்ல தமிழ் போட்டாங்க, அதாவது பிட்டுன்னு. ஆனால் உண்மை எப்படி இருக்கணும்னா, அவருடைய மாமிசத்தை நீங்கள் நித்திய ஜீவன் உண்டாகும்படி புசிக்கும்படி அவருடைய சரீரத்தை துண்டு துண்டாக வெட்டினார்கள். அதான் சரியான புரோக்கன்னு போட்டிருக்கு. புரோக்கன்னா என்னது கேட்டீங்க? ஒரு கிளாஸை தரேன், கண்ணாடி கிளாஸை, அதை நீங்கள் என்ன செய்றீங்க? கீழே போட்டு என்ன செய்யும்? அப்படி முழுசாவாக இருக்கும். ஒரு இரும்பு கிளாஸை கொடுத்து துண்டு துண்டு ஆக்க மிஷினை வச்சு துண்டு துண்டாக வெட்டி போட மாட்டீங்க. கிறிஸ்துவின் சரீரம் அப்படியாக அவர் அத்தனை துண்டுகளாக்கப்பட்டது. கர்த்தர் இந்த என் மாமிசத்தில் நித்திய ஜீவன் என்ன செய்து இருக்குது. இதை வாங்கி நீங்கள் புசிச்சிங்கன்னா ஏன் சொல்றாரு? தொடக்கமும் முடிவும் இல்லாத அழிவில்லாத தேவனுடைய ஜீவனாகிய நித்திய ஜீவன் இருக்கிறது. அதனால் ஆண்டவர் சொன்னா பாருங்க. அப்போ சொன்னா பாருங்க, அவர் வாசிக்கலாம் லூக்கா, மறுபடியும் லூக்கா 22:18. அதனால் பாருங்க, இந்த லூக்கா 22 வந்து ஒரு விளையாட்டு காரியங்கள் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு விளையாட்டு காரியம் கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் 19. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டுன்ற போது பாருங்க, துண்டு துண்டாக அவருடைய சரீரம் வெட்டப்பட்டு பிக்கப்பட்டு துண்டு துண்டாக பிக்கப்பட்டது. அத்தனை கொடூரமாக ஆண்டவரை பிக்கப்பட்டீங்க. இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், உங்களுக்காக நித்திய ஜீவன் உண்டாகும்படி நான் சிலுவையில் என் சரீரத்தை கொடுத்தேன். அவர் கொடுக்கலாம், அவர் மேலே கை வைக்க முடியுமா? இந்த உலகத்தில் எந்த மனுஷன் மூச்சுள்ளவன் பாருங்க, உயிர் உள்ளவன், அவரோ தொடக்கமும் முடிவும் இல்லாத அழிவில்லாத தேவனுடைய ஜீவனாகிய நித்திய ஜீவனை உடையவர். அல்லேலூயா. அதனால வெளிப்படுத்தல சொன்னாரு, என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும்
அதுதான் நித்திய ஜீவன், என்றென்றைக்கு உயிரோடு இருக்கிறது. அவருக்கு அழிவே கிடையாது, முடிவே கிடையாது, தொடக்கமே கிடையாது. அவருடைய ஜீவனை உங்களுக்கு தரும்படி, ஜீவ விருட்சத்தின் கனியை பார்க்கலும் தன்னுடைய சரீரத்தை உங்களுக்கு கொடுக்கும்படி சிலுவையிலே அவருடைய சரீரம் துண்டு துண்டாக பிக்கப்பட்டது. அவர் சொன்னாரு, அப்பா நான் உங்க அப்பத்தை கொடுக்குறேன். நாம் ஒரு காரியத்தை சொன்னால் அது காரியமாகும். ஏற்கனவே சொன்னது போல பாருங்க, தேவன் அப்பத்தை பார்த்து என் சரீரம் சொன்னார்னா அவர் சொன்னதே. ஹல்லேலூயா. மக்களுக்கு பாருங்க புத்தி தெரியாது பாருங்க. தேவன் வந்து ஒரு அப்பத்தை பார்த்து அவர் சரீரம் சொன்னார்னா நான் சொல்லி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. அதான் சரீரம். அதான் மோசே இருக்கிறதுல பெரிய கோபக்காரன், கத்தி எடுத்தான், குத்திட்டான், கொண்டு போட்டான். மோசையை பார்த்து கத்துட்டாரு, நீ நான் பூமியிலே மிகுந்த சார்ந்த கொள்ளணும். உடனே ஆண்டவர் உங்களுக்கு தெரியாதா நான் கொலகாரன்? ஆண்டவர் சொன்ன, டேய் நான் என்ன சொல்றேன்னு அதை நீ ஏற்றுக்கிட்டேன்னா நீ தாண்டா பெரிய ஆளு. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு காலை வேலை சொல்றேன், இந்த அப்பம் இயேசுடைய சரீரம், அதை அப்படி ஏற்றுக்கணும், அவ்வளோதான். ஏன்ட்டு வந்து கத்திருந்து ஆண்டு இந்த வச்சுக்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வச்சுன்னு வச்சுக்கோங்க, பிளாஸ்டிக்கில் ஒரு உதாரணம் சொல்ல, பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட வச்சு கத்த சொல்றாரு, டே இதான் தங்க வச்சுடா அப்படின்னு நான் வச்சுக்கோங்களேன், ஆமென் அல்லேலூயான்றுவேன். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு நோன்னு சொல்றது யாரு? அவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவன் யார்? அவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்று இல்லை என்று சொல்லக்கூடியவன் யார்? அவர் சொன்னார், அப்பத்தை எடுத்து இதை உங்களுக்காக பிற்கப்பட்டேன் சரீரம் சொன்னார்னா, மாமிசத்தில் பார்க்கும்போது அது என்ன செய்யுது? அப்பம். ஆனால் ஆவியில் பார்க்கும்போது சரீரம், இயேசுவினுடைய சரீரம். ஹல்லேலூயா. அதை புசிக்கும் போது என்ன ஆகுது? வேதம் சொல்லுது பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் 54 எல்லாம் எழுந்து வாசிக்கலாம். யோவான் 6:54 எழுந்து நடு வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 54 வசனம். என் மாமிசத்தை புசித்து தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் எதுக்கு இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னா, உங்களுக்காக கொடுக்கப்பட்ட தொடக்கமும் முடிவும் இல்லாத அழிவில்லாத ஜீவனுடைய அவருடைய சரீரத்தை புசிக்கும்படி வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். அது சொல்றா பாருங்க, அமருங்கள், நான் உட்காரலாம். என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்பு. இயேசுவை பின்பற்றதுக்கு முதல் காரியம் என்ன தெரியுமா? உங்களுக்கு அவருடைய நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். பிசாசு சொன்னார், பிசாசே நீ அவனுக்கு நன்மை தீமை அறிந்த கனியை கொடுத்து ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கலான்னு நினைச்ச. நான் ஜீவ விருட்சத்தின் கனியை எடுத்துட்டு போய் பரதேசி வச்சுட்டு என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தையே சபையில் புசிக்க கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இது கம்யூனின்றது சாதாரணம் கிடையாது. இது வந்து நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா இட்ஸ் ஒண்டர்ஃபுல். இதில் விடுதலை இருக்கிறது. கம்யூனிட்டி சர்வீஸ் நடத்தும் எத்தனையோ ஒரு பிசாசு ஆடி இருக்கு நம்ம சபையில். நோ ஜபம் கிடையாது, ஆராதனை கிடையாது, சும்மா கம்யூனிட்டி தட்டது கூட டொங்கு டொங்குன்னு ஆடி கீழே விடுவோம். ஏன்னா பிசாசுக்கு தெரியுங்க, நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. ஆமே. இது என்ன அப்போன்னு நினைக்கிறாங்க பாருங்க, ஏதாவது கொடுக்குறாங்கன்னு கிடையாது. இது அது கிடையாது. இது கிறிஸ்துவினுடைய சரீரம். ஆமே. அவன் நல்ல அப்பத்தை வாங்கும்போது சொன்ன, ஆண்டவரே இது எனக்காக, எனக்கு நித்திய ஜீவன் உண்டாகும்படி நீர் கொடுப்ப உம்முடைய சரீரம். வாசிக்கலாம் பாருங்க, 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம். இயேசுவின் சரீரம் எல்லா சரீரத்தை போல கிடையாது, உங்க சரீரத்தை போல கிடையாது. யோசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம். நல்லா கவனிங்க, வாசிப்போம். எல்லா மாமிசமும் வாசிங்க 15:33 சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லா மாமிசம் ஒரே விதமான மாமிசம் இல்லை. எல்லா மாமிசத்தை போல இயேசுவின் மாமிசம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாசிக்கலாம், அப்புறம் வாசிக்கலாம். மனுஷனுடைய மாமிசம் உங்க மாமிசம் வேற. அப்புறம் நீங்க போய் வாங்குறீங்களா ஆடு மாடு கோழி, அவைகளோட மாமிசம் வேறு. அப்புறம் பாருங்க, மாமிசம் வேறு, அதாவது நீர்வாழ்கள் இருக்கிற மீன்களுடைய மாமிசம், பறவைகளுடைய மாமிசம், இயேசு கிறிஸ்துவினுடைய மாமிசம் வேறே. ஹல்லேலூயா. அதுல நித்திய ஜீவன் இருக்கிறது. ஆமென். இதை சொல்ல, இதை புசிச்சா உனக்கு நித்திய ஜீவன்றாரு. ஆதாமும் ஏவாளும் மிஸ் பண்ணான் ஜீவவிருட்சத்தின் கனியை. நீங்கள் பாக்கியவான்கள், இயேசுவினுடைய நித்திய ஜீவன் உள்ள அவருடைய சரீரத்தை நீங்கள் வாங்கி புசியுங்கள், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. ஏங்க கவலை, ஜீவவிருட்சம் கிடைக்குமா? ஜீவவிருட்சம் ரொம்ப லோ லெவல், ரொம்ப லோ லெவல். தேவனுடைய சரீரத்தை புசிக்கிற சுலாக்கியம் பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நீங்கள் அழிவில்லாத
தொடக்கம் முடிவில்லாத தேவனுடைய ஜீவனையே உங்களுக்குள் உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. சோ கம்யூனியன்றது நல்லா கவனிங்க. நீங்க வந்து அண்டர் அனாயிண்டிங்ல இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். தேவனுடைய சரீரம் என்பது அதை புசிக்கும் போது பாருங்க, அதற்குள் நித்திய ஜீவன் இருக்கிறது. ஆமென். அதனால சொல்லுங்க, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் அப்படின்னா அந்த ஜீவனுள்ள சட்டங்கள் நம்ம புசிக்கிறது. இது என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, பாவத்தையும் மரணத்தையும் ஜெயிக்க வல்லமை உள்ளது. ஆமென். உள்ள இருக்க நித்திய ஜீவன் இருக்கு பாருங்க, பிசாசு ஜெயிக்கும், மரணத்தை ஜெயிக்கும், எதையும் ஜெயிக்கும். காரணம், எனக்குள்ளே இருக்கிற ஜீவன் தேவனுடைய ஜீவன். சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிற ஜீவன் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, தேவனுடைய ஜீவன். ஆமென். எல்லாம் நினைக்கிறாங்க செத்த பிறகு தான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். கிடையாது. இந்த உலகத்தில் நீங்கள் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக நீங்கள் வாழ்ந்து இந்த அப்பத்தை புசிக்கும் பொழுதே நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். அந்த நித்திய ஜீவனை பெற்று ஒரு நாள் போயிட்டு சரீரத்தை விட்டு பிரிய போறீங்க, அப்பையும் நித்திய ஜீவன் இருக்கும் பாருங்க. செத்த பிறகுதான் பரலோகம் நினைக்கிறாங்க. கிடையாது. ஏற்கனவே பரலோகத்தின் சொந்தக்காராகிய தேவகுமாரனாக இயேசு நித்திய ஜீவனை உங்களுக்குள் தந்திருக்கிறார். அல்லேலூயா. என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். அதனால கம்பெனி வந்திருக்கிறீங்க. இந்த கம்பெனியில் பங்கு பெறக்கு தகுதி என்ன கேட்டீங்கன்னா, தகுதி என்னன்னா, முதலாவது இயேசு ஆண்டவரை மனதில் அல்ல ஆவியிலே சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். பாரம்பரியமாக நான் வரேன், இயேசுவை தெரியணும், மறுபடியும் பிறந்த பாவ மன்னிப்பின் அனுபவம் இருக்கணும், பாவ மன்னிப்பு நிச்சயம் அனுபவம் இருக்கணும். இன்டலெக்சுவலாக கிடையாது. எங்கள் அம்மா அப்பா இயேசு ஏற்றுக்கொண்டாங்க, நானும் இயேசு ஏற்றுக்கொண்டுறேன். ஆனால் இந்த அப்பத்தை புசிச்சிங்க, அது உங்களுக்கு ஒரு வேலையும் செய்யாது. நான் இருதயபூர்வமாக என் ஆவியிலே இயேசு என் ரட்சகர், நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்ற அஷூரன்ஸ் நிச்சயம் உங்க ஆவியில இருக்கணும். எங்க இருக்கணும்? எத்தனை பேருக்கு புரியுது? இங்க நிறைய பேருக்கு புரியலன்றது எனக்கு நல்லா புரியுது. ஆமென். எங்க இருக்கணும்? ஆவியில இருக்கணும். இரண்டாவது, அவர் ரட்சிக்கப்பட்டவர்கள் உலகத்தின் பாவத்திற்கு விலக்கி காத்துக்கொள்ளணும். பாருங்க ஐயா, பாவத்தில் நிலை கொண்டிருக்கவும் இதை புசிக்கலாமா? பாவத்தில் நிலை கொண்டிருக்க நீங்கள் புசிச்சிங்கன்னா இது என்ன செய்யணும்? வேறு மாதிரி வேலை செய்யும், மரணத்தையும் வியாதியும் கொண்டு வரும். அது தவறு. பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன், சொல்லும், பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் நீங்கள் விட்டு புசிக்கலாம். நிலை கொண்டே புசிப்பீங்க. புசிச்சிங்கன்னா வேதம் சொல்லுவது, இதனால் உங்கள் சிலர் நித்திரையும் அடைந்திருக்கால், அநேகர் உங்கள் மரித்தும் போயிருக்கான். பாவத்தில் கொண்டு புதிக்கூடாது. பாருங்க, என்ன பாவம்? அநீதி எல்லாம் பாவம் தான். விக்கிர ஆராதனை செய்கிறது பாவம். உங்களுக்கு பாவத்தை பற்றி தெரியாத என்ன? பைபிளை பற்றி தெரியாது, பாவத்தை பற்றி நல்லா தெரியும். பாவ உலகத்தில் தான் இருக்கும். எல்லாம் கேட்குறேன், ஏன் பாவத்தை பற்றி பேச மாட்டேறீங்க? பாவத்தை பற்றி தான் உங்களுக்கு நல்லா தெரியும், அதெல்லாம் வாழ்ந்துட்டு வர்றீங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள் எப்படி வாழ வேண்டும் என்று நான் சொல்லிக் கொடுக்குறேன். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் தெரியும். பாவத்தை பற்றி தெரியாத ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன். பைபிளை வசனம் எழுதுங்கன்னா தெரியாது, பாவத்தை எழுதுங்கன்னா நீங்கள் 700 பாவம் எழுதுவீங்க. அதை நீ அந்த அந்த காரியங்களில் நீங்கள் விட்டு அறிக்கை செய்து விட்டுட்டு பாவத்தை நிலைக்கூடாது. அப்படி நீங்கள் அறிக்கை செய்து விட்டு நீங்கள் இந்த அப்பத்தை புசித்தால் வேதம் சொல்லுகிற கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் உங்களை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை உங்களுக்குள் இருக்கிற நித்திய ஜீவன் அருளும். ஹல்லேலூயா. ஆமென். அதனால கூடி வந்திருக்கீங்க, இந்த கம்யூனிட்டிக்கு வந்திருக்கிறீங்க, உங்களுக்காக பிற்கப்பட்ட கிறிஸ்துவினுடைய சரீரம். ஆமென். ஐயா, எனக்கு நீங்கள் வந்து பாவத்தில் வாழ்கிறீங்க, விக்கிரகாரம் செய்கிறீங்க, பரிசுத்தமாக இல்லை, எடுக்காதீங்க. அப்படின்னா இங்கே மீறி எடுப்பீங்கன்னா அதற்குரிய காரியங்களுக்கு நான் பொறுப்பாளி இல்லை. ஒருவேளை அறிக்கை செய்து விட்டு விடுறீங்க, இந்த துணிகரமான பாவங்களை விட்டு விடுறேன், நான் எடுக்கிறேன், சந்தோஷமாக எடுங்க. ஏனென்றால் இதிலே நித்திய ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேகர் என்ன செய்கிறீங்க? அதனால் கம்யூனியன் எடுக்க வேணாம்னு நினைக்கிறீங்க. கிடையாது. அறிக்கை செய்து விட்டு வாழ்க்கையை திருப்பிக்கணும். ஆமென். நீங்கள் இந்த ஆராதனை முடிக்கிறதுக்குள்ளே இயேசு வந்துட்டான்னா எங்கே போவீங்க? நித்திய ஜீவன் இருந்தால் பரலோகம் போவீங்க. நித்திய ஜீவன் எல்லாம். அதனால் இன்றே மனம் திரும்ப வேண்டிய நாள், இன்றே பாவத்தை விட வேண்டிய நாள், இன்றே நீங்கள் திருவிருந்து ஆராதனை பங்கு கொள்ள வேண்டிய நாள். அல்லேலூயா. இன்னொரு நாள்லாம் கிடையாது. இன்றைக்கி அறிக்கை செய்து விட்டுருங்க, நான் செய்ய மாட்டேன், சரியா, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு இந்த ஜீவனை எடுக்கிறீங்க பாருங்கள், அது வேலை செய்யும். உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இந்த நித்திய ஜீவனை செய்யும். Don't forget to subscribe.
Don't forget to subscribe.